மகா இறக்கமும் கிருபையுள்ள ஆண்டவரே, நம் மனமகிழ்ச்சியின் கால வேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு நல்லவராக இருந்தீர், எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்தீர் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கவலைகளை நீர் போக்கினதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். உன் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் எங்களோடு இருந்து எங்களை நீர் பாதுகாத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளை ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொள்ள முடியாத மண்டலில் வந்திருக்கிறோம் சுவாமி. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஐயா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வரத்தடைப்பட்ட மக்களை நீர் துரிதமாய் கொண்டு வரோம் சுவாமி. நேரத்திற்கு வந்து உண்மை தொழுது கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை அவர்களுக்கு நீ தரும்படியாமல் திரை கெஞ்சுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் பாடப்பெற பாடல்களை ஆசீர்வதியும், பாடல்களை நடத்துகிற பிள்ளைகளை நீர் அபரதமாய் கர்த்தாவை மகிமையினால நிரப்ப முடியாமல் திரை கெஞ்சுகிறோம். பேசுகிற அடியானை தாம் இரட்டத்தனையாய் அபிஷேகித்து நல்ல வார்த்தைகளால் எங்களை திருப்தியாய் அனுப்ப முடியாமல் திரை கெஞ்சுகிறோம். எத்தனையோ மக்கள் இந்த வசதி வாய்ப்புகள் இல்லாமல் கர்த்தாவை மறைந்திருந்து துதிக்கிறார்கள் சுவாமி. எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்து உண்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் கிருபை பாராட்டின தயவிற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நேரத்தை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல அவருடைய துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். இந்த காலை வேளையில கூட ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி ஒரு பழைய பாடல் தான். சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடலாம். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே,
ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது புலம்பல் 3:22, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். நம்ம இந்த வேளையில் நின்று கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆமென். எத்தனையோ சூழ்நிலைகள், போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், வலிகள், ஆனால் அத்தனையிலிருந்து நம்மை காத்தது தேவனுடைய கிருபை. ஆமென். இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாடலாமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், இன்னும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம், இன்னும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் பாடினோம், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லைங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரமே. அவர் வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிரோடு எழுந்த தேவன். மரித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவனை நாம் ஆராதிக்க இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். எல்லோரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அவரை துதிக்கலாமா? அவரை துதிக்கலாமா? இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. செங்கடலை பிளந்தவரே, ஓ கண்மலையை பிளந்தவரே, ஓ உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ செங்கடலை பிளந்த தேவன், ஓ வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்தின தேவன், இன்றைக்கு நம்மை வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். இன்றைக்கு நம்மை போஷிக்க வல்லமை உள்ளவர், இன்றைக்கு நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவர், இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தரை துதியுங்க. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாமா? இந்த நேரத்தை வீணாக்க வேண்டாம். கர்த்தரை துதிக்கலாமா? எல்லோரும் வாய்களை திறந்து நாம் துதிக்கிற பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய மகிமை இறங்குவதை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவதை பார்க்க முடியும். விட்டு கொடுக்கிறீங்களா? தேவனுடைய ஆளுகைக்கு என்று விட்டு கொடுக்கிற பொழுது இந்த இடத்துல கர்த்தர் இறங்கி, அவர் இறங்கி அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நீரேன் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீரேன் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன் என்று தாவீது சொல்லுகிறது போல. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று தாவீது சொல்லுகிறது போல. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லோரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை மரண பள்ளத்தாக்குகள், எத்தனை போராட்டங்கள், ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களை தாங்கினீரே, நீர் எங்களை நடத்தினீங்களே ராஜா. உமக்கு நன்றி 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 ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே.
நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே, நான் உன்னை உண்டாக்கினேன், தாயின் கர்ப்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் உன்னை நான் உன்னை பெயர் சொல்லி அடைத்திருக்கிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற காரியம், ஓ பயப்படாதே, பயப்படாதே, எதை குறித்தும் கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னாரே. ஓ ஹல்லேலூயா! ஓ யோசுவாவோடு கூட இருந்த தேவன், யோசுவாவை நடத்தின தேவன், இன்றைக்கு நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரே. ஹல்லேலூயா! மோசே மரித்த பின்பு கலங்கின யோசுவாவை தேற்றின தேவன், இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் தேற்ற வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே என்று சொல்லி இந்த பாடலை கருத்தை உணர்ந்தவர்களை நாம் பாடலாம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே, உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே, என் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாதபடிக்கு கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லில் மோதாதபடிக்கு கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல
அதிகாரம் நமக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இந்த நாளுக்குரிய செய்தியுடைய தலைப்பு தேவன் எதிர்பார்க்கிற தாழ்மை. இதை குறித்து உங்களோடு கூட பேச நான் கர்த்தரால் ஏவப்பட்டிருக்கிறேன். அதிகமான ஒரு பாரத்தை கர்த்தர் எனக்குள்ளே கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த செய்திக்காக நான் கர்த்தருக்கு முன்பாக முழங்காலை நிற்கிறேன். மனிதன் எதிர்பார்க்கிற தாழ்மை வேற, தேவன் எதிர்பார்க்கிற தாழ்மை வேற. இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற அந்த தாழ்மையான ஜீவியம் இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் இல்லை. ஊழியம் செய்கிற, போதிக்கிற, பிரசங்கிக்கிற, கூட்டத்தை நடத்துகிற இன்றைக்கி அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மை இல்லை. ஆகவே இன்றைக்கு நான் கர்த்தரால் ஏவப்பட்டு இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் இன்றைக்கு நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அப்போ இந்த கிருபையை குறித்து பேசும்போது, தாழ்மையை குறித்து பேசும்போது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று ஒரு தெளிவாக சொல்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவர் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான்னு சொல்லுகிறார். ஆகவே இந்த வசனத்தோடு பிசாசை தேவன் இணைத்து பேசுகிறார். தாழ்மை என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது, பெருமை என்பது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், தாழ்மை என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது, பெருமை என்பது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. ஆகவே அவனை எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி போவான் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? ஏன் அப்படி சொல்கிறார் தெரியுமா? தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு அவர்கள் மேலே பிசாசு என்ன செய்ய முடியாது? கையை நீட்டவும் முடியாது, கையை போடவும் முடியாது. அதனால தான் சங்கீதம் 138வது
சங்கீதத்தை நீங்கள் 6வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே தாவீது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். 138வது சங்கீதத்தில் 6வது, கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும், வாசிமா, அப்போ மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார்னா தூரத்தில் இருக்கிறார். மேட்டிமையான்னு யோசனை பண்ணினா கொஞ்சம் நல்லா கவனிங்க. நீ மேட்டிமையாக யோசித்தினா உன் பக்கத்திலே வரமாட்டார். அப்படி தான் வசனம் சொல்லுது. மனசில் மேட்டின்மையான காரியங்களை நீ யோசிச்சிட்டே இருந்தீன்னா ஆண்டவரும் பக்கத்தில் வரவே மாட்டார். கர்த்தர் சொல்கிறாரு, அவர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவள் என்ன செய்கிறாரு? 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 பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனால் மேட்டின்மையானவளை செஞ்சவளை தூரத்திலிருந்து அறிகிறார். பக்கத்தில் கூட வரமாட்டார். நீங்கள் தயவுசெய்து நீங்கள் தலை நிமிர்ந்து என்னை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உட்காந்துருக்கிற அன்பு சகோதரிமார்களே, சகோதரர்களே, தயவுசெய்து என்னை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. நீங்கள் வந்து பதட்டமாக இருக்காதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார், எனக்குள்ளும் இயேசு இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் எனக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை அறிந்திருக்கிறார். அதே ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அதே ஆவியானவர் தான் அந்த நிலைமை அறிந்து, அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு சபையோடு கூட கர்த்தர் பேசுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அலையிலே சொல்லுவோமா? அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. நீங்கள் கவனித்தா போதும், புரிந்து கொண்டால் போதும். நீங்கள் கேட்டீங்கன்னா புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சரியாயிடுவீங்க. இங்கே போகிறது, இந்த 6வது விட்டு போகிறதுக்குள்ளே நீங்கள் சரியாயிடுவீங்க. ஆகவே மேட்டிமையானவர்களை தூரத்தில் அவர் பக்கத்திலே வரவே முடியாது. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் தாழ்மையை எதிர்பார்க்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தாழ்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கிருபை மேலே கிருபையை, கிருபையின் மேலே கிருபையை, அதிகமான கிருபையை அளித்து கொண்டே இருப்பார். உங்கள் பார்வையில் தாழ்மை இருக்குதான்னு பார்ப்பார். பார்க்கும்போது மேட்டிமையாக பார்க்குறீங்களா, தாழ்மையாக பார்க்குறேன், பார்வையில் பார்ப்பார். நீங்கள் பார்க்குறீங்க, என்ன நிலையில் பார்க்குறீங்க? தாழ்மையாக பார்க்குறீங்களா இல்லை மேட்டிமையாக பார்க்குறீங்களா? பார்வையில் கூட பார்க்குறாரு. சில பேர் பார்க்கும்போதே நமக்கு வந்து வேதனையாக இருக்குது, அவங்க பார்வை சரியில்லை. இன்றைக்கு நம்முடைய பார்வையில் கூட தாழ்மையை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு வார்த்தையில் நம்ம பேசுகிற வார்த்தையில் தாழ்மையாக இருக்கா இல்லை மேட்டிமையாக பேசுகிறோமா இல்லை அதிகாரத்தோடு பேசுகிறோமா? எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம்? தேவன் அதை பார்க்குறாரு. வார்த்தையில் தாழ்மை இருக்கான்னு பார்க்குறாரு. இல்லை வார்த்தையில் பெருமையாக பேசிட்டு இருக்கிறோமா கவனிக்கிறாரு. நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒரு சின்ன சின்ன காரியங்களை பிசாசு பெருமையாக பேசுகிறான், பெருமையை கொண்டு வர்றான். என்ன ஜெபம் பண்ணி முட்டி போட்டு இந்த தேசத்தை அசைச்சிட்ட மாதிரி, நான் ஜெபம் பண்ணேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் பண்ணேன், நான் கையை வச்சேன், நான் அற்புதம், பெருமையான காரியங்களை கொண்டு வருகிறார். ஒவ்வொரு காரியத்திலும் பெருமையை கொண்டு வந்து நம்முடைய சிந்தனையில் தாழ்மையிலிருந்து பெருமையை கொண்டு வந்து கர்த்தரை விட்டு பிரிக்கிறான். பெருமையுள்ளவளுக்கு தேவன் என்ன செய்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமையாக பேசிகிட்டே இருந்தோம்னா யார் எதிர்த்து நிற்கிறா? அப்போ கர்த்தருடைய பிரச்சனை இருக்குமா? கொஞ்சம் யோசிங்க. தயவுசெய்து தாழ்மையாக சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன், கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. உக்காந்தா எழுந்திரிக்க முடியாத நிலை தான் என்னுடைய நிலை. இந்த மாடி 2 படிக்கட்டு, 2 மாடி 4 வாட்டி என்னால் ஏந்திரிச்சு நடந்து ஏறி போகவே முடியாது. ஒரு வாட்டி ஏறி போனால் 2வது மூச்சு வாங்குறது தான் நிலை. என் பாடி கண்டிஷன் அவ்வளோதான், உங்கள் பாடி கண்டிஷன் அவ்வளோதான்.
எல்லாம் ஓடுறாங்க மாதிரி நம்ம ஓட முடியுமா? ஓட முடியாது. எல்லாரும் பேசுற மாதிரி நம்மளால பேச முடியுமா? பேச முடியாது. ஆகவே சின்ன சின்ன காரியங்களை கூட வார்த்தையில பெருமையை கொண்டு வந்து தேவன் எதிர்த்து நிற்கும்படியாக கிருபையை போக்கடிச்சுட்டே இருக்கிறான். விழுந்து போன லூசிபர் எனக்கு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவன் எதனால விழுந்தான்? பெருமையால விழுந்தான். விடிவெள்ளி மகனாகிய அவன், விடிவெள்ளி மகன் அவன். அவனே போன ஆராதனை செய்கிற ஆளே கிடையாது. அதனால தான் ஆதியாகமம் 1வது வசனம், அது 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் இடைவேளை இருக்கு. அங்கே தேவதூதனுடைய நியாய தீர்ப்பு அங்கே பண்ணப்பட்டு இருக்கிறது. அதனால தான் பூமி மறுபடியும் ஒழுங்கில்லாமல் போயிடுச்சு. பெருமையினால அவன் பேசுறான். அவன் பெருமையில பேசல, இருதயத்தில் நினைக்கிறான், இருதயத்தில் நினைக்கிறான். அவன் விழுந்து போனான். அன்பு சகோதரி தாழ்மையாக சொல்கிறேன், கையெடுத்து சொல்கிறேன், பெருமையானா பேசியில் பார்வையில் வார்த்தை நீ விழுந்துடுவ. ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், விழுந்து போயிடுவேன். ஆகவே பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நெபுகத் நேச்சர் எடுத்துக்கொள்ளுங்க. ஆகவே அழகான ஒரு தேவ மனிதர் நெபுகத் நேச்சர். அவர் சொல்றாரு, நான் கட்டின மகா பாபிலோன் சொல்லிட்டாரு. பாருங்க, ராஜாவுடைய ஸ்தானத்திலிருந்து கீழே வந்துட்டார். பாருங்க, கீழே கூட வரல, புல்லை சாப்பிடக்கூடிய நிலையில போயிட்டார். அட்ரஸ் இல்லாம போயிட்டார். இப்படி கை நீட்டினா ஆள் வராங்கிற நெபுகாத் நேச்சருக்கு. உட்காருனா உட்காருவாங்க, ஏந்திருப்பாங்க, ஓடுனா ஓடுவாங்க, படை எடுப்பாங்க. ஐஸ்வர்யம் உள்ளவர், அதிகாரம் உள்ளவர், எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா நான் கட்டின நான் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார். நீ கூட நான் தான் கட்டுறேன், என் வீட்டை நான் தான் பார்த்துக்கிறேன். நான் ஐயா தாழ்மை அம்மா சொல்கிறேன், நான் சொல்லாத. நான் சொல்லினா நீ வீட்டை கட்ட முடியாது, வீடு உடஞ்சிரும், உனக்குள்ள பெருமை வந்துடும். என் வீட்டை அவர் கட்டுறான்னு சொல்லுங்க. அவர் நடத்துறாரு, அவர் என்ன நடத்துறாரு, அவர் என்ன போஷிக்கிறார், அவர் என்ன பாதுகாக்கிறாரு. நான் உண்மை இல்லாதவர் இருக்கிறேன், அவர் எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அவர் தான் என்னை பார்க்க, என்னுடைய பிரயாணத்தை வாக்கிய செய்கிறாரு, என் காரியத்தை அவர் தான் நடத்துறாரு, என் தேவைகளை அவர் தான் சந்திக்கிறாரு, என் சூழ்நிலையை மாற்றுறாரு, பலவீனமான என்னை நடத்துறாரு, அவர் தான் நடத்துறாரு. இன்னைக்கு நான் பலவீனமான என்னை பேச வைக்கிறாரு, நான் இல்லை, அவர் தான் என்னை பலவீனத்தில் நடத்துறாரு. என்னைக்கு நீங்கள் நான் சொன்னீங்கன்னா நீங்கள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவீங்க. நான் தான் அப்படியே. ஆகவே நம்முடைய வாழ்க்கை எல்லா பகுதியிலும் கர்த்தர் தாழ்மையை பார்க்கிறார். எல்லா நிலையிலும் தாழ்மையை எதிர்பார்க்கிறார். ஆகவே தாழ்மையில் தான் கிருபை கொட்டி கிடக்குது. தாழ்மையில் தான் கிருபை பொக்கிஷமாக இருக்கிறது. தாழ்மையில் தான் கிருபை ஐஸ்வர்யமாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு எனது தாழ்மை தான், கிருபை தான் தேவை. இந்த கிருபை தான் இன்னைக்கு இந்த 3வது வாரத்தில் கணவன் மனைவியா பிள்ளைகளாக உயிரோடு கூட கொண்டு வந்து இன்னைக்கு ஜீவனோடு ஆலயத்தில் வச்சு இந்த கிருபை தான் பாதுகாத்திருக்கிறது. இந்த கிருபை தான் நம்மை ரட்சிப்புகளை நடத்தி வருது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்ம நிலை நிற்கிறோன்னு சொன்னா, முடிவிருந்து நிலை நிற்பவனே என்ன செய்வான்? இன்னைக்கு நிற்கிறோன்னு சொன்னா இந்த கிருபை தான் உன்னை என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தி வருது. கையில் பேர்த்தி ஆமேன்னு சொல்லுவோமா? இந்த கிருபை தான். ஆகவே பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னா முடிவுவருந்து நிலை நிற்பவன் நின்னாதான் பரலோகத்துக்கு போக முடியும். முடிவுவருந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படனா கிருபை இருந்தால் தான் பரலோகத்துக்கு போகவே முடியும், ரட்சிப்புக்குள்ளே நிலை நிற்க முடியும். ஆகவே கிருபை இருந்தால் தான் தேவனுடைய தரிசனம் நிறைவேறும், தேவனுடைய திட்டம் நிறைவேறும், தேவனுடைய பாதையில் நடத்தப்பட முடியும். கிருபை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே கிருபையில் தான், தாழ்மையில் தான் கிருபை கொட்டி கிடக்கிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது.
நீ தாழ்மையாக இருந்தீன்னா உன் பக்கத்தில் பிசாசு என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. பெருமையாக இருந்தீனா நீ கிருபை விட்டு வெளியேறிட்டே இருப்ப. நீ பெருமையாக நடக்கையில், பார்வையில், பேச்சில் பெருமையாக பேசிட்டே இருந்தீங்கன்னா கிருபை விட்டு வெளியேறுவ. சின்ன கோபத்தை கூட உன்னால் சகிக்க முடியாது, சின்ன பிரச்சனை கூட தாங்க முடியாது. அப்படியே பதட்டம் ஆகிடும், அப்படியே டென்ஷன் ஆகிடும், எப்படியே கோபம் சீறிட்டு வரும். ஒரு சின்ன காரியத்தை கூட உன்னால் சகிக்க முடியாது, ஒரு சின்ன விஷயத்தை கூட பொறுமையை சகிக்க முடியாது, அப்செட் பண்ணிக்கொள்ள முடியாது. நான் செய்யாத எப்படி சொன்னேன்னு வாக்குவாதம் பண்ணுவேன் தவிர, ஆகவே கிருபை விட்டு இழந்து போயிட்டே இருப்பேன். ஆகவே இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்லுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஆனால் தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிங்க. 29வது வசனம். முப்பதாவது வசனம். ஆகவே அவர் சொல்றாரு பாருங்க, பாபிலோன் சொல்றாரு, என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின பாபின் அல்லவா என்று சொல்றார். இந்த வார்த்தை வாயில வந்த உடனே அப்படி தரிசனம் போயிடுச்சு. இந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்த உடனே அப்படி ராஜ்யபரியம் அவர் விட்டு போய்விட்டது. வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. நான் கட்டின மகாபாபிலன் சொல்லி தன்னை உயர்த்துக்கிற அந்த வார்த்தை வாயில இருக்கும் போதே, நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்ல வர. நான் நிறுத்தி பேசுறேன், புரிந்து கொள்றதுக்காக தான் பேசுறேன். அந்த வாயின் வார்த்தையில சிந்தனையில் வந்துருச்சு, இருதயத்தில் வந்துருச்சு. இருதயத்தின் நிறைவு வாய் பேசுது, இருதயத்தில் வந்துருச்சு. இருதயத்திலிருந்து வாய்க்குள்ள இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம், ராஜாவாகிய நேபுகத்நேச்சரே, ராஜ்யபரம் உன்னை விட்டு நீங்கிட்டுன்னு வந்துருச்சு. நீங்க அடுத்த வசனம் பாருங்க. மனுஷனிலிருந்து தள்ளப்போ எப்படி பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. மனுஷர் கூட்டத்தில் இருக்கவே மாட்டேன்றார். ஜனங்கள் இருக்கிற இடத்துல நீ இருக்க மாட்ட. அப்ப அந்த ஏரியா விட்டு, ஜனங்கள் வசிக்கிற இடத்தை விட்டு தள்ளுறாரு. மிருகங்களோடு கூட நீ சஞ்சரிப்ப. அப்படின்னா காட்டுல தான் இருக்கணுன்றார். மிருகங்கள் இருக்கிற இடத்துல தான் நீ இருப்பன்றார். மாடுகளை பாடுகளுடைய புல்லை வந்து நீ இப்போ சாப்பிடுவன்றார். பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. 7 காலங்கள் அதை கடந்து போக மட்டும் உனக்கு அப்படி நடக்குன்னு சொல்றார். நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் விளங்கி நம்ம சில நேரத்தில் புரிஞ்சு கொள்ள மாட்டோம், சரியாக வசனத்தை நம்ம வந்து புரிந்து கொள்ள மாட்டோம். ஆகவே இந்த தாழ்மை இல்லாத ஒரு ஜீவியம், நான் தான் என்று சொல்கிற ஜீவியம், இந்த நேபுகாத்நேச்சர் இருந்தபடினாலே அவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போனான். சில நேரங்களில் கடவுள் உயர்ந்த நிலையில் கொண்டு போய் நம்மளை வைக்கிறாரு, ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கிறாரு. அந்நியர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறாரு. அந்நியர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறாரு. ஒரு ஆளுகையை கொடுக்கிறார், ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அங்கே இருக்கும்போது நீங்கள் கவனிக்கணும், சாதாரண நிலையில் இருந்த அந்த நிலையிலிருந்து இந்த ராஜாவாகி அந்த நிலைக்கு வருவதுக்கு நீங்கள் படிப்பு காரணம் இல்லை, உங்கள் திறமை இல்லை, கர்த்தர் தான் காரணம். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். ஆமாம், நிலையிலே சொல்லுவோமா? ஆண்டவர் தான் நினைக்கிறேன். என்னை ஒரு தம்பி கேட்டார், நீ இந்த நிலையில் இருக்கிறியாப்பா? நேற்று கூட என் சண்டே கிளாஸ் மேட்டுக்கல் நான் பசங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் குடிகாரனாக இருந்தேன், பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன், அந்த நிலையிலிருந்து இன்னைக்கு பாஸ்டன்ற ஒரு ஊழியம் செய்கிற நிலைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? இயேசுதான் காரணம்னு சொன்னேன். அப்போ எந்த ஸ்தானத்தில் வைத்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுதான் காரணம். நீங்கள் அதை மறந்துடாதீங்க.
உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தது யாரு? புத்தியை கொடுத்தது யாரு? வரங்களை கொடுத்தது யாரு? கிருபையை கொடுத்தது யாரு? கணவரை கொடுத்தது யாரு? மனைவியை கொடுத்தது யாரு? பிள்ளைகளை கொடுத்தது யாரு? இந்த சென்னையில் சொந்த வீட்டை கொடுத்தது யாரு? இந்த சென்னையில் வாழ வைத்தது யாரு? இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தது யாரு? இன்னைக்கு வேலை செய்கிற வேலை கொடுத்தது யாரு? அந்த வேலையில் கூடிய செய்யக்கூடிய திறமைகளை, சக்திய, பாடியில் ஞானத்தை, வலிமையை கொடுத்தது யாரு? இன்னைக்கு ஆயுசு நாட்டில் கூட்டி கொடுத்தது யாரு? இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கும் போது எத்தனை வீடு சென்னையில் சாவு வீடா மாறி இருக்குமே. இன்னைக்கு ஆயுசு நாட்களை உயிர்ப்பிச்சு கொடுத்தது யாரு? அதை நீங்க நினைக்கணும். இன்னைக்கு எல்லா வசதிகளும் கொடுத்தது யாரு? நம்முடைய பிரயாணங்களை வாய்க்க செய்தது யாரு? நம்முடைய வருமானத்தை ஆசீர்வதித்தது யாரு? நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய கிருபை கொடுத்தது யாரு? நீங்க யோசிக்கணும், நீங்க யோசிக்கணும். ஆகவே இதெல்லாம் யோசிக்காம இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? உயர்ந்த உடனே வேற விதமா பேசுறாங்க, வேற விதமா பார்க்கறாங்க, வேற விதமா சிந்திக்கிறாங்க, வேற விதமா நடக்கிறாங்க. ஆகவே தாழ்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பாக சொல்லுகிறேன், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் நிற்பதற்கு நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள வாழ்கிற இயேசுவே உங்களை உயர்த்திட்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவரை நடத்தி வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் அந்த தாழ்மை எப்பொழுது இருக்கணும் பாருங்க, பார்வையில், பேச்சில், நடக்கையில். ஆகவே 4ஆம் அதிகாரம் தானியேல் 31வது நீங்கள் 34வது வசனம் நீங்கள் படித்து பார்க்கும்போது இந்த வார்த்தைகளை, இந்த நேபுகாத்நேச்சருடைய ஜீவியத்தை திரும்ப கொஞ்சம் பார்க்கும்போது 34 வசனம், வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறார். ஆகவே திரும்பி பார்க்கிறார், புத்தி தெளிவடைகிறார். என்றென்றைக்கும் உன்னதமானவரை ஸ்தோத்திரம் பண்ணி, இங்க உன்னதமானவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், புகழ்ந்து மகிமைப்படுத்தக்கூடிய நிலைக்குள்ளாக மாறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு ஒப்புரவாயிட்டார். அப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் வந்ததுனால அவர் கதறி இருப்பார். ஆண்டவரே நான் செஞ்ச தவறு தான், கதறி இருப்பார், மனம் உடைஞ்சிருப்பார், மனசு மாறி இருப்பார். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுவார். மனம், மனசு. இப்போ பாருங்க, உங்களுக்குள்ள ஆவிக்குள்ள இயேசு இருக்கிறார். நல்லா கவனிங்க, உங்கள் ஆவிக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆவியில் பிரச்சனை இல்லை, சரீரத்துக்குள்ள மனசு இருக்கு, ஆத்துமா. இந்த ஆத்துமாவோடு கூட தான் கர்த்தர் பேசி, மனதோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ மனசு புதுசாக மாறும்போது தான் மனம் திரும்புது, மனம் திரும்புது, மனசு திரும்புது. ஆகவே நேபுகாத்நேச்சர் கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால மனம் திரும்புகிறார், மனசு புதுசாக மாறுகிறது. மனம் திரும்புதல், மனசுக்குள்ளதான் மாற்றம் வருது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? மனசுக்குள்ளதான் மாற்றம் வருது. அப்போ மனசு கர்த்தரை நோக்கி பார்க்கணும், மனசு திரும்புது, தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனை துதிக்க ஆரம்பித்த உடனே மறுபடியும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா 35வது வசனம், நீங்கள் 36வது வசனம் நீங்கள் படித்து பார்க்க. 36வது வசனத்தை வாசிப்போம். அப்போ திரும்பி வந்த பிறகு தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஆளாக அவர் நேபுகாத்நேச்சர் மீண்டும் அந்த ஸ்தானத்துக்குள்ளாக மாறிவிட்டார். அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அவர் எல்லா பகுதியிலும் தேவனை மகிமைப்படுத்துவராய் மாறினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஐயா தயவுசு சொல்லுங்க ஐயா, உங்களோடு இயேசு இருக்கிறாருங்க ஐயா, நீங்கள் இல்லையா, கர்த்தர் தான் ஐயா உங்களை நடத்திட்டு இருக்கிறாரு. எல்லா நிலையிலும் கர்த்தர் தான் ஐயா உங்களுக்கு புத்தியை தர்றாரு, கிருபையை தர்றாரு. கர்த்தரையே மகிமைப்படுத்தி வாழுங்கள். அப்போஸ் நான் இங்கே பவுல் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் விவரித்து நான் காண்பிக்க நான் பேச ஆசைப்பட்றேன். இந்த பவுல் ஒரு சூப்பர் மேன். இந்த பவுலை போல அதிகமான பிரயாசப்பட்டங்க புதிய ஏற்பாட்டில் யாருமே கிடையாது. அவர் வேதத்தை அறிந்த நல்ல ஒரு, என்ன சொல்கிறது, அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ மனுஷன்.
கடவுள் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். செத்தவர்களை உயிரோடு கூட எழுப்பக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அவர் கட்சியை போட்டால், அவருடைய உடம்புல கட்சியை போட்டால், துணியை போட்டாலும் குணமடைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் நேச்சர் பவர் அவருக்குள்ளே இருந்தது. ஆகவே அவர் பிரசங்கம் பண்ணால் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக பெரிய ஆளுந்து கிழந்து எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அங்கங்கே சபைகளை, எபேசுக்கு போனால் அங்கே ஒரு சபையை ஸ்தாபிச்சிடறாரு, கொரிந்துக்கு போனால் அங்கே ஒரு சபையை சாய்ச்சிடறாரு, கலாத்தியா நாட்டுக்கு போனால் அங்கே ஒரு சபையை ஸ்தாபிச்சிடறாரு, தெசலோனிக்கா பட்டணத்துக்கு போனால் அங்கே ஒரு சபையை ஸ்தாபிச்சார். இப்படி எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். சபைகளை ஸ்தாபிக்கக்கூடியவர். இன்னும் ஆவிக்குரிய நிலையில் பார்த்தீங்கன்னா 3ஆம் ஆனவரை என்ன செய்கிறார்? எடுத்துக்கொள்ளப்பட்டவர். 3ஆம் ஆன வரைக்கும் அவர் சென்றார். இப்படிப்பட்ட இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் உடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 5வது வசனம் வரைக்கும் நீங்கள் தியானத்துக்கு கொஞ்சம் போவோம். கொஞ்சம் பவுலை குறித்து உங்களோட நான் பேச ஆசைப்பட்றேன். 12ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும். எடுத்த உடனே சொல்கிறாரு, மேன்மை பாராட்டுவது, மேன்மை பாராட்டுவது, மேன்மை பாராட்டுவது அப்படின்னா என்ன? என்னை குறித்து மேன்மை பாராட்டு எனக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? என்ன இல்லை, தகுதி இல்லை என்றார். என்னை மேன்மை பாராட்டு எனக்கு தகுதி அல்லவே அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் எனக்கு அவருடைய தரிசனங்களை, வெளிப்பாடுகளை நான் சொல்கிறேன்னு சொல்கிறார். அவள் உண்மையை பேசுகிறாரு. 2வது வசனம் பாருங்கள். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவன்றார். அவர் தான் 3ஆம் ஆனவர் எடுக்கப்பட்டார். அவரை தன்னன் சொல்ல வேற யாரோ நினச்சி பேசுகிறார். நீங்களும் தான் என்ன சொல்லுவீங்க? தெரியுமா, நான் 3ஆம் ஆன வரைக்கும் இயேசுனை கொண்டு போயிட்டார் தெரியுமா அப்படின்னு நம்ம அப்படியே பீத்திக்கும், அப்படியே ஒரு மாதிரி பேசுவோம், பெருமடிச்சுக்கும். இவர் சொல்கிறாரு, கிறிஸ்துக்குள்ள ஒரு மனுஷனை நான் அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் ஆன எடுக்கப்பட்டான்றார். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ நான் அறியன்றார். எவ்வளோ தாழ்மை பாருங்க, எப்படி சொல்கிறாரு பாருங்க. மேன்மை பாராட்டு எனக்கு தகுதி அல்லன்றார். எப்படி சொல்கிறாரு பாருங்க. ஆகவே நான் சொல்ல யாரோ ஒருத்தர் மேலே போனாங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி 3ஆம் ஆன எடுத்துக்கொள்ளப்பட்ட அவர் தான் போனார். அவர் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 3ஆம் ஆன வரைக்கும் சென்றவர். அவர் தன்னன் சொல்லி அந்த இடத்துல அவங்க நிருபத்தில் எழுதலை. அவர் என்ன சொல்கிறாரு? அதோ ஒரு மனுஷன் போனான், அதை கர்த்தர் தான் அறிவார்னு சொல்லி தன்னை மையப்படுத்தாமல், தன்னை வெளிப்படுத்தாமல் அவரை வேற நபரம் சொல்லி அந்த நிலைக்கு மறைந்திருந்து தாழ்மையை வெளிப்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அலையிலே சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? அந்த தாழ்மைப்படுங்களாம். அலையிலே சொல்லுவோமா? அங்கே 3வது வசனம் பாருங்க. நாலாவது வசனம், 5வது வசனம். இங்கே சொல்கிறாரு பாருங்க, இப்படி பண்ணக்கூட நான் மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் அது சொல்ற என்னை குறித்து என் பலவீனங்களையே அன்றி வேற ஒன்றிலும் நான் மேன்மை பாராட்டவே மாட்டேன்னு சொல்கிறாரு. ஐயா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எவ்வளோ சூப்பர் மனிதர் பாருங்க, எவ்வளோ வார்த்தை பாருங்க, அது எவ்வளோ அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் அவர் சொல்கிறாரு, என்னை குறித்து என் பலவீனங்களை குறித்து அதை மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டுவேன்றார். என்னை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமே எனக்கு தகுதியே இல்லைன்றார். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நிலை வர்றது கஷ்டம். அந்த மறைந்திருக்கிற அந்த நிலை இன்னைக்கு சபையில் இல்லை. மறைந்திருந்து ஓடுகிற நிலை இன்னைக்கு சபையில் இல்லை. போலியான ஒரு நிலை இருக்கிறது. போலியான ஒரு ஜீவியம் இன்னைக்கு காணப்படுது. நான் தாழ்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் சிஸ்டர், உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார் சிஸ்டர், பிரதர் பார்த்துட்டு இருக்கிறார் பிரதர். ஆகவே இந்த மேட்டுமையான ஜீவியத்திலிருந்து என்ன செய்யணும்? கண்டிப்பாக வெளியே வர வேண்டும்.
அவர் தேவன் எதிர்பார்க்க தாழ்மையுள்ள ஒரு ஜீவித்துக்குள்ள நம்ம மறைச்சு நம்ம என்னதான் நம்ம மூலமாக இருந்தாலும் நம்மளை மறைத்து நமக்கு நான் இல்லை அவர் எனக்குள்ளே இருந்து அவரை மகிமைப்படுத்துகிற நிலைக்கு வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அலையிலே சொல்லுவோமா? அந்த நிலைக்குள் வரும்போது கிருபையிலே, அதிகமான கிருபையிலே நீங்கள் பெருகுவீர்கள். ஒருத்தன் ஈட்டி வந்து குத்துனாலும் கூட இயேசுக்காக கிருபையில் நிற்பீங்க. ஒருத்தன் வந்து பழி சொன்னால் கூட அப்படி பேசாமல் இயேசுக்காக நிற்பீங்க. உங்களை ஒன்றும் செய்யவே முடியாது. ஆகவே கிருபையிலே நீங்கள் வளருவீர்கள். கிருபையில் வளர்கள் சொத்த தங்கமாக மாறுவார்கள். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக மாறுவார்கள். அவர்கள் கனத்துக்குரியவர்களாக மாறுவார்கள். அவர்கள் உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர்களை மாற்றுவார். அவங்க நடமாடக்கூடிய ஒரு நிருபமாக அவர்களை கர்த்தர் மாற்றுவார். அவர்களோடு கர்த்தருடைய ஆவியான ஒரு துணையாக நிற்பார். ஆண்டவர் அவர்களோடு கூட தான் கர்த்தர் பேசுவார். அவர்களுக்கு வழிநடத்தலை தருவார். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த பாதையின் வெளிச்சத்துக்குள்ள கர்த்தரே அவங்களை நடத்தி செல்லுவார். ஆகவே இந்த பவுல் சொல்றாரு, என்னை குறித்து நான் சொல்லும்போது அடுத்த வசனம் பாருங்க, சத்தியமானதை நான் பேசுறேன். அடுத்த வசனம், எனக்கு வெளிப்பட்ட தரிசனங்களை ஊழியங்களை ஆசீர்வாதங்களை மேன்மைகளை நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு, என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் என்ன செய்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அது கொட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குன்னு சொல்றாரு. ஆகவே தன்னை உயர்த்தாதபடிக்கு, பவுல் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு அவர் சொல்றாரு, என்னை மேன்மை நிமித்தம் என்னை உயர்த்தாதபடிக்கு, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குன்னு சொல்றாரு. ஒருவேளை இது ஆண்டவர்கிட்ட இந்த வரல, ஒருவேளை சாத்தானுடைய தூதன் சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட போயிட்டு நாம் பவுலை தொடர்ன்னு சொல்லி பவுலுக்கு ஒரு முல்லை பிசாசு உத்தரவு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை தான் சொல்கிறாரு, அது கொட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது. ஏன் வருன்னு தெரியாது. நான் உங்களுக்கு தாழ்மையாக சொல்கிறேன், பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்பத்தில் ஒரு நபர் மூலமாக பலவீனங்கள், தொடர்ந்து பிரச்சனைகள், தொடர்ந்து போராட்டங்கள், இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொன்னால் நம்ம மேன்மைப்படுத்தக்கூடாதபடிக்கு, நம்ம உயர்த்தக்கூடாதபடிக்கு, நாம் கெட்டு போகாதபடிக்கு, கிருபையை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலும் ஒரு முள்ள ஒரு நபரை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். ஆமாம், நிலையிலே சொல்லுவோமா? அந்த ஆள் தான் நம்மளை கொட்டிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், அவங்களுக்குள்ள மாற்றம் வரமாட்டேங்குது. ஆண்டவரே அவங்களை தொட மாட்டீரா, அவங்க ரொம்ப அவங்க குடும்பத்தில் தொல்லை பண்ணுறாங்க, பிரச்சனை மேலே பலவீனம், அவங்க மூலமாக சமாதானத்தை இழந்து போகிறேன், என் தூக்கத்தை இழந்து போகிறேன், ஆண்டவர்களை தொட மாட்டீங்களான்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் போராடி கதறிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நீ ஏன் அதை கொடுத்தனா, நீ பெருமை வந்து நீ விழுந்து விடாதபடி, பெருமை வந்து உன் மனசில் பெருமை வந்து நீ விழுந்து விடாதபடி, கிருபையை இழந்து போகாதபடி, நித்திய வாழ்வை இழந்து போகாதபடி, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி ஆண்டவர் உனக்கு உன் குடும்பத்தில் ஒரு முல்லை ஒரு நபரை வைத்திருக்கிறார். ஆமென். அலையிலே சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? ஏன்னா அது நன்மைக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அதன் வழியாக தான் நான் கர்த்தரோடு நெருங்குறோம். ஆமென் சொல்லுவோமா? அந்த மன உளைச்சலை நம்ம கர்த்தரை அதிகமாக தேட மாட்டோம். அது ஒருவேளை நம்முடைய மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய சகோதரியாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், துன்மார்க்கமான குடிகாரராக இருக்கலாம், அவங்க போதைக்கு அடிமையாக இருக்கலாம், வேலைக்கு போகாத ஆளாக இருக்கலாம்,
கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருக்கலாம். ஆக எந்த நிலையில் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தல அதிகாரி மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரலாம். நீங்கள் எந்த ஸ்தாபனத்தில் இருக்க அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம். ஒரு நபர் ஏதாவது உங்களை கோபம் மூட்டிகிட்டே இருக்கலாம், பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ஏன் பண்ணுறாருன்னா, இதெல்லாம் ஏன் செய்கிறாருன்னா, ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி உயர்ந்த நிலைகளில் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்காகவே கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக, கிருபையில் வளருவதற்காக கர்த்தர் அந்த முள்ளை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் சொல்ல போனால் இயேசுவை போல நீங்கள் மாறுவதற்காக அந்த முள்ளை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் ஜீவியம் பண்படும்படியாக, உங்கள் ஜீவியம் பரிசுத்தமாய் மாறும்படியாக, உங்கள் ஜீவியம் கிறிஸ்துவின் சுவாபத்தை உடையவர்களாய் மாறும்படியாக அந்த முள்ளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் இப்போ 2 கொரிந்தியரில் 12:7 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொட்டப்பட்ட பவுலுக்கு, செத்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினவருக்கு, கச்சைகளை கொண்டு அற்புதங்களை செய்த பவுலுக்கு அந்த முள்ளு கொடுக்க காரணம்னு சொன்னால், அதை எடுத்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவர் விழுந்து போய் இருப்பார். அந்த முள் இருந்ததுனால, அதை அறிந்து கொண்டதுனால, அந்த முள் எனக்கு கர்த்தர் கொய்த்திருக்கிறார், என் பலவீனங்களில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது, அவர் என்னை நடத்த விரும்புகிறார், அவர் எனக்கு திட்டத்தை கொடுக்கிறார், அவர் என்னை வழிநடத்த விரும்புகிறார், அவர் என்னை சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறார், இந்த ஜனங்களுக்கு போ என்று சொல்லுகிறார். கடவுளுடைய வெளிப்பாடுகளை, திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த முள்ளை கர்த்தனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று அறிந்து, அதை அறிந்த பிறகு பலவீனங்களை குறித்து அவருடைய உடம்புல அந்த முள்ளை குறித்து கவலைப்படவே இல்லை. பலவீனத்தில் என்னை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா சொல்லுமா? பிரைஸ் ஹல்லேலூயா சொல்லுமா? அந்த கர்த்தரை மகிமைப்படுத்தும் நிலைக்குள்ளாக மாறுகிறார். அதெல்லாம் சொல்கிறார், என்னை பலப்படுது கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டுன்னு சொல்லுகிறார். பலவீனமாக இருக்கும்போதே நான் பலம் உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். இந்த சரீரம் தான் நமக்கு பிரச்சனை, இந்த சரீரத்தில் தான் நமக்கு முள் இருக்கு. மனசு இயேசுவை விசுவாசிக்கிறது, ஆவியில கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய ஆவியில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவருக்கு கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, தொண்டை இருக்கு, ஒரு சரீரம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியா ஒரு நபரை போல இருக்கிறார், ஆள் தன்மை உள்ளவராக இருக்கிறார், நமக்குள்ள ஒரு வாழ்றார் அவர். அதான் கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவை எனக்குள்ள என்ன செய்கிறார்? பிழைக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்குள்ள பிழைக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் சிலுவையில் அறையப்பட்ட நான் பிழைத்திருக்கேன், நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறான்னு சொல்றார். அப்போ இயேசு நமக்குள்ள இருக்கிறார். அவன் மனசுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அந்த சரீரத்துக்குள்ள முள்ளாக காணப்படுகிறது. வியாதி வருது, பலவீனம் வருது, தூக்கம் எல்லாம் பண்ணுது, மன உளைச்சல் எல்லாம் அந்த சரீரத்துக்குள்ள வருது. அதை தான் கலாத்தியர் 5:17 சொல்றாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறன்னு சொல்றார். அதான் மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த சரீரத்தில் போராட்டம் இருக்கிறது. ஏன் இந்த போராட்டம் வருதுன்னா, என்னை சரீரத்தில் மேன்மைப்படுத்தக்கூடாதபடிக்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு சரீரத்துக்குள்ளே போராட்டங்கள், சரீரத்துக்குள்ளே கர்த்தர் முள்ளை வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அலையிலே சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? இந்த சரீரத்தில் அப்போ இந்த நிலையில் மாறணும். இந்த முள் உள்ளே இருக்குது, வியாதி இருக்குது, வலி இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதன் மத்தியில் இயேசு என்னை நடத்துகிறார் என்று சொல்லுவோம். இயேசு எனக்கு உதவி செய்கிறான்னு சொல்லுவோம். அலையிலே சொல்லுவோமா? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லுவோம். அலையிலே சொல்லுவோமா? இப்படி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பார்வையாக மாற வேண்டும், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தையாக மாற வேண்டும், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக நீங்கள் மாறும்போது தாழ்மையுள்ள சிந்தை மாறுவீர்கள். தாழ்மையுள்ள ஒரு ஜீவியம் வர வர, தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கை வர வர கண்டிப்பாக ரோமர் 8:28 சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாகவே நடந்துட்டுருக்கு. ஆமாம். நிலையிலே சொல்லுவோமா? சரீரத்தை குறித்து பார்க்காத, சரீரத்துக்குள்ளே இயேசு இருக்கிறார். நிலையிலே சொல்லுவோமா? உன் பலவீனத்தில் இயேசு உன்னை நடத்தி வர. நிலையிலே சொல்லுவோமா?
சரீரத்தில் வர எல்லா ஆசீர்வாதமும் எல்லா நல்ல காரியமும் சரீரத்தினால் இல்லை, இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற இயேசு சரீரத்திலிருந்து என்னை வெளிப்படுத்தி என்னை நடத்துகிறார், போஷிக்கிறார், என்னை உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ப்ரைஸ் நாளையிலே சொல்லுவோமா? இன்றைக்கி ஒரு பணம் கொஞ்சம் கஞ்சியில் வச்சுக்கணும் வச்சுக்கலாம், சேர்த்து ரொம்ப வருஷமாக பணம் சேர்த்து வச்சுருக்குன்னு வச்சிங்களேன். நகையெல்லாம் சேர்த்து, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நகையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம், தங்கமெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம், பணத்தெல்லாம் பேங்க்கில் போட்டு வச்சுக்கிறோம். திடீர்னு நாளைக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னா அந்த பணம் தங்கெல்லாம் எங்கே போயிடும்? இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்களா, அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் இருந்தாங்க. நெருப்பு பற்றிட்டே இருந்துச்சுங்க. எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு பிரெட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வழியெல்லாம் ரோட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் அங்கே இருந்தாங்க. ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நம்முடைய பணம் சேஃபாக இருக்குது, நம்முடைய நகைகள், ஆஸ்திகள், அசையா சொத்துக்கள்லாம் பாதுகாப்புன்னா உங்களால் கர்த்தருடைய கிருபையினால் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் நிலையிலே சொல்லுவோமா? எல்லாம் கிருபையினால் இருக்கிறது, எல்லாம் கிருபையினால் இருக்கிறது. அந்த தாழ்மை உங்களுக்குள்ளே வர வேண்டும், அந்த நிலை உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் ஒரு நிலை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம், இயேசுனுடைய சிந்தையை குறித்து உங்களோட பேச விரும்புகிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசுனுடைய சிந்தை, கொலோசியர் 2:3. அதில் சொல்ல பாருங்க, அவருக்குள் ஞானம், அறிவு என்பங்களாகிய பொக்கிஷமெல்லாம் அடங்கியிருக்கிறது. அப்போ இயேசுக்குள்ள ஞானம், அறிவு என்ற பொக்கிஷமெல்லாம் அடங்கியே இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ இயேசுனுடைய சிந்தை தாழ்மையின் சிந்தையாய் காணப்படுகிறது. எங்கே இருக்குது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்போ அவர் தேவனுடைய ரூபமாக இருக்கிறார், தேவனுக்கு சமமாக இருக்கிறார். இயேசு தேவனுடைய ரூபமாக இருக்கிறார். நல்லா கவனிங்க. வாதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை இருக்குது. 2வது ஆவியாய் ஜலத்தில் அசைவாடுகிறார், அவருக்கு சாயல் இருந்தது. ஆமென் சொல்லுவோமா? அவரை பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை படைக்கும் போது என்ன சொல்கிறாரு? நம்முடைய சாயலாக என்ன செய்வோம்? மனுஷனை சிருஷ்டிப்போம் என்று தேவ தூதர்களோடு, சேனைகளோடு பேசுகிறார். சிருஷ்டிக்கப்பட்ட தேவ தூதர்களோடு பேசுகிறார். நம்முடைய சாயலாக, நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டிப்போமாக என்று பேசுகிறார். அப்போ அவர் வார்த்தையினாலே, அவர் வானத்தையும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். அவர் ஜலத்தின் மேல் ஆவியா 3 நிலையில் இருக்கிறார். அவரை பார்க்க முடியாது. பார்க்க முடியாதவர் தான் என்ன செய்கிறாரு? ஒரு மனிதனை, ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார், ஒரு குடும்பத்தை தெரிந்து கொள்கிறார், ஈசாக்கை தெரிந்து கொள்கிறார், யாக்கோப்பை தெரிந்து கொள்கிறார். ஒரு குடும்பத்தை, ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார், ஒரு குடும்பத்தை தெரிந்து கொள்கிறார். யாக்கோப்பை இஸ்ரவேலாக, பெரிய கூட்டமாக, ஜாதியாக அவனை மாற்றுகிறார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்திற்கு, ஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணங்களை ஏற்படுத்துகிறார், பாவ நிவாரண பள்ளிகளை ஏற்படுத்துகிறார், வழிமுறைகளை, நியாயப்பிரமாணங்களை ஏற்படுத்தி அவரே அவர்களை நடத்தி வருகிறார். அவரே நடத்தி வந்த அவர்களுக்கு அவர்கள் என்ன செய்யணும்? பள்ளிகள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தி வருகிறார்கள். வாக்குத்தத்தம் செய்கிறார், தீர்க்க தரிசனமாக தன்னை குறித்து பேசி வருகிறார். மீகாவில் சொல்கிறாரு, மத்தேயில சொல்கிறாரு. இப்படியாக பேசிக்கொண்டே வரும்போது அவரே என்ன செய்கிறார்? புதிய ஏற்பாட்டில் கன்னி மரியாளுடைய அவர் என்ன செய்கிறார்? கன்னியாக இருக்கிறார், புருஷனை அறியாமல் இருக்கிறார், பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள். கைகளை உயர்த்தி ஆமென் நிலையிலே சொல்லுமா? பரிசுத்த ஆவி என்பது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அலையிலே சொல்லுமா? அலையிலே சொல்லுமா? அது மரியாளுக்கு என்ன சொல்கிறாரு? அவள் ஒரு பையனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று என்ன செய்யணும்? பெயரிட வேண்டும் என்று மரியாளோடு பேசுகிறார். யோசேப்பு கர்ப்பவதியாக இருக்கிற மரியாளை
சேர்த்து கொள்ள ஐயப்படுறாரு. ஏன்னா கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுக்கு முன்னாடி கர்ப்பவதி ஆகிட்டாங்க. அப்போ மோசையோட நியாயப்பிரமாணத்தின்படி கல்லால் அடித்து கொலை பண்ண, அப்போ கர்ப்பிணி ஆகிட்டாங்கன்னா அவங்க விபச்சாரி ஆகிட்டாங்க. அவங்கள கல்லால் அடித்து கொல்ல வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. ஆனால் யோசேப்பு இப்படி அவர் சிந்தனை சிந்திட்டு இருக்கும்போது யோசேப்புக்கு சொப்பனத்து தோன்று, மரியாதை சேர்த்துக்கொள்ள பயப்படாத, அவரிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியாக இருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆமென். நிலையிலே சொல்லுமா, அவர் தேவனாய் இருந்தார், தேவனுக்கு சமமாக இருந்தார். கொள்ளையடித்த பொருளாக அவரே என்ன செய்கிறார், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக மனிதன் மாறிவிட்டார்கள். அவருடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார், கெட்டு போய்விட்டான், பழிகளை ஏற்படுத்தினார். அந்த கெட்டுப்போன மனிதனை, மனுகுலத்தை ரட்சிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்திற்கு கர்த்தர் இறங்க அவரே என்ன செய்கிறார், மாம்சத்திலே இயேசு என்ற நாமத்தில் வெளிப்படுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அலையிலே சோமா. அப்போ இயேசுனுடைய சிந்தை தாழ்மையின் சிந்தை. 2ஆம் அதிகாரம் 7 பிலிப்பியர் 2:7 வாசிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி, ஆகவே தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறினார். 8வது வசனம். ஆகவே மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் தாழ்மைக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஆகவே கீழ்ப்படிதலுக்குள்ளே தாழ்மை இருக்கிறது. ஆகவே சிலுவையின் மரண படிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தார், தாழ்த்தினபடினால்தான் 9வது வசனம் 10வது வசனம் சொல்லுது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவராய் கர்த்தர் மாறினார். ஹல்லேலூயா சொல்லுமா. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாம் பிறந்திருக்கிறோம், இனி பிறக்க போகிறோம், பிறந்து செத்துட்டாங்க, எல்லாருடைய முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்க வைத்தார். ஹல்லேலூயா சொல்லுமா. எல்லா நாமத்திற்கு கீழானவர் மேலான, மேலே இருக்கிறவங்க, பூதலத்தில் இருக்கிறவங்க, கீழானவங்க, வானத்தில் இருக்கிறவங்க எல்லாருடைய முழங்காலும் அந்த நாமத்திற்கு முன்பாக முடங்கும்படியாக கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா சொல்லுமா. அதனால் அந்த தாழ்மையின் சிந்தை வரணும். இன்னும் இயேசு இன்னொரு நிலையில் உங்களுக்கு நான் காண்பிக்க இருக்கிறேன். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. இன்னொரு தாழ்மை உங்களுக்கு இயேசுடத்தை நான் காட்டி இந்த செய்தியை நிறைவு செய்ய நான் ஆசை முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஆக யோவான் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். இருமா, அந்த சீலையை எடுத்துக்கொண்டு, சீலையை 3ஆம் வசனம் போடுங்க தம்பி. போஜனத்தை விட்டு எழுந்து, அடுத்த வசனம் போடுங்க. சீலையை எடுத்து அறையில் கட்டி கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கிராமத்துலாம் போனீங்கன்னா ஒரு முதலாளி ஒரு பண்ணையார் வந்தாங்கன்னா வேலை செய்கிறவங்களாம் என்ன செய்வாங்க, தலையில் அப்படியே டவுலை கட்டினிருப்பாங்க. அப்படி முதலாளிகள் காரில் வந்தாருன்னா, மாட்டு வண்டியில் வந்தாருன்னா, அப்படி வந்தாருன்னா என்ன செய்வாங்க, டக்குன்னு எடுத்து என்ன செய்வாங்க, இடுப்பில். ஏன் இடுப்பில் கட்டுறாங்க? ஏன் இடுப்பில் கட்டுறாங்க? முதலாளியே உனக்கு நான் என்ன இது அடிமைன்றாங்க. முதலாளியே உனக்கு நான் என்ன செய்ய அடிமை. இவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். பாருங்க, தாழ்மை சிந்தையை பாருங்க. வானத்தையும் பூமியை படைத்தவர் வஸ்திரங்களை கழிச்சு ஒரு சீலை எடுத்து அறையில் கட்டிக்கிறார். கட்டி கொண்டு அவங்களுடைய காலை என்ன செய்கிறாரு, கழுவி அந்த சீனினால துடைக்க ஆரம்பிக்கிறார். தாழ்மை பாருங்க, அவர் சிந்தையை பாருங்க. நான் உனக்கு அடிமைன்னு சொல்ற மாதிரி வர்றாரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு அடிமை. சீலை எடுத்து இடுப்புல கட்டிக்கிறாரு. அந்த பாதங்களை கழுவுறாரு. அந்த பாதத்தை கழுவி அந்த துணியினால் என்ன செய்யறாரு, அதை துடைக்கிறாரு.
அதனால் கீழே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறாரு 6வது வசனம், அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். போதும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இதை மாதிரியாக வச்சுட்டு போயிருக்கிறாரு. இந்த சிந்தை நமக்குள்ளே வரணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். அலையிலே சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? பக்கத்தில் உள்ளவர்களுக்கு பணிவிடை செய்யணும், ஆளாக மாறணும். பார்க்க வேற எதுமா பார்க்காதீங்க, மேலே கீழெல்லாம் பார்க்காதீங்க, மேட்டிமையாக பார்க்காதீங்க, பெருமையாக யோசிக்காதீங்க. சீலை எடுத்துக்கொண்டு அவர் ஒருவருடைய கால்களை கழுவி, நானே போதகரண்ணா, நானே பிதாவானா, நான் செஞ்சது போல நீங்களும் என்ன செய்யுங்கள், மாதிரியை வைத்து போகிறேன்னு சொல்கிறார். நான் உங்களுக்கு தாழ்மையை குறித்து தான் பேசிட்டு வரேன். ஸோ அந்த அளவுக்கு இயேசு தாழ்மையாக, அவருடைய சிந்தை தாழ்மையாக இருந்தது. சிலுவை மரணம் வரைந்தும் தன்னை தாழ்த்தினார். அவர் இப்படி கை நீட்டம் பொழந்துரும், பூமி பொழந்துரும். ஒரு கையை நீட்டம் எல்லாம் அற்புதம் நடக்கும். வாயை திறந்தாலே திறக்காமலே அற்புதம் நடக்கும். அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் எங்கும் வியாபித்திருக்கிற சர்வ வியாபகர். அவரை பார்த்தாலே செத்துருவாங்க. ஆசாரியன் கோயிலுக்குள்ள தைரியமா போக முடியாது, துணிகரமா கோயிலுக்குள்ள போக முடியாது, போன அவன் செத்துருவாங்க. அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி மனுஷ சாயலாய் மாறி சீஷருடைய கால்களை கழுவுகிறார். என்னங்க நம்ம படிச்சுட்டோம், என்னங்க கையில் வச்சிருக்கிறோம், அவ்வளோ பெருமை பாராட்டுறதுக்கு என்னங்க இருக்கு நம்மள்கிட்ட? யோசிங்க, தாழ்மையாக சொல்கிறேன், யோசிங்க. ஆகவே இயேசுவை போல இந்த தாழ்மையுள்ள சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் 1 பேதுரு கடைசியாக 5ஆம் அதிகாரத்தை 5வது வசனம் 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு போல அதை வாசித்தீங்க. நான் சொல்கிறேன், வாசிப்போம். நிறைய வசனம் இருக்குது, நான் அதோட நிறைவு செய்கிறேன். ஒருவருக்கொருவர் 5ஆம் அதிகாரமாக 5வது வசனம். ஆகவே ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் செய்யுங்கள், அடைகிறீர்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடினா உங்கள் கவலைகள்லாம் அவர் மேலே என்ன செய்யுங்க, வைத்து. 6வது வசனம் தம்பி, 5வது வசனம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவர் கீழ்ப்பணிது மனத்தாழ்மை என்ன செய்யுங்க, அணிந்து கொள்ளுங்கள். மூப்பர்னா என்ன பாஸ்டர் தான் கிடையாது. இங்கே சபையில் இருக்கிற வயதில் மூத்தவர்கள் எல்லாம் மூப்பர்கள் தான். உங்களோட வயசுல மூத்தவங்க எல்லாரும் மூப்பர்கள் தான். சின்ன பிள்ளைங்களுக்கு வாலிபான மூப்பர்கள். ஆகவே உங்களுடைய வயசுல மூத்தன அத்தனை பேரும் விசுவாசிகள் மூப்பர்கள். மூப்பர்கள் கீழ்ப்படிங்க. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையான, மனசுக்குள்ள தாழ்மை வரணும். அப்படியே நான் பெரிய ஆளு மாதிரி அப்படி காட்டிக்காதீங்க. என்ன அந்த நீலங்கரையை சாதிக்கிற மாதிரி காட்டிக்காதீங்க. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கும் என்ன செய்கிறார், கிருபையை அளிக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? அதனால் கிருபையை போக்கடிச்சிடாதீங்க, கிருபையில் வளருங்க. தாழ்மை அணிந்து. இப்போ சட்டை போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, புடவை அணிஞ்சிருக்கீங்களா, ட்ரெஸ் அணிஞ்சிருக்கோம்ல, காலில் செருப்பு அணிஞ்சிக்கிறோம்ல, தலையில் முக்காடு அணிஞ்சுக்கிறோம்ல. ஆகவே தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை, மனசுக்குள்ள தாழ்மையை அணிஞ்சிக்க. நான் ஒன்று இல்லை, மனசுல தாழ்மையை அணிஞ்சிக்க. மனசுக்குள்ள தாழ்மையை உடுத்திக்கன்றாரு, போர்த்திக்கன்றாரு. நான் தான் உன்னை நடத்துகிறேன், நான் தான் உன்னை ஜீவனோட வச்சிருக்கிறேன், நான் தான் உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் நான் தான் உனக்கு பெரிய தாழ்மை. ஒன்றுமே இல்லைன்ற நிலைக்கு வாழ்றார். தாழ்மையை அணித்துக் கொள்ளுங்கள், மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். நம்ம உண்மையில் டெய்லி ஜெபம் பண்ணுறோமா, பைபிள் படிக்கிறோமா, பரிசுத்தமாக வாழ்கிறோமா?
நீங்கள் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்திங்க. ரெகுலராக செய்கிறோமா? இல்லை ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுறோமா? 10 நிமிஷமாவது ஜெபம், அதில் கூட உண்மையாக இருக்கிறோமா? இல்லை ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தாவது படிக்கிறதுக்கு உண்மையாக இருக்கிறோமா? பைபிளை படிக்கிறோமா? எதிலங்க உண்மையாக இருக்கிறோம்? நீங்கள் யோசித்து பாருங்கள், எதிலங்க உண்மையாக இருக்கிறோம்? இல்லை கமிட்மெண்ட் பண்ணுறோம், கமிட்மெண்ட்டில் உண்மையாக இருக்கிறோமா? இல்லை கணவன் மனைவி உடன்படிக்கையில் செய்தோம், உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கிறோமா? இல்லை கீழ்ப்படிதல் உண்மையாக இருக்கிறோமா? எதிலங்க உண்மையாக இருக்கிறோம்? நான் தாழ்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே உங்கள் இருதயத்தை மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். இயேசுவை பார்க்கிற தாழ்மை நமக்குள்ளே வருவதாக. கைகளை உயர்த்தி அவன் அலையிலே சொல்லுவோமா? அந்த அம்பிள்னஸ் வருவதா அலையிலே சொல்லுவோமா? அந்த தாழ்மை உள்ளவளாக மாறுங்கள். கிருபை, அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. கிருபையில் தான் வரம் இருக்குது, கிருபையில் தான் ஆசீர்வாதம் இருக்குது, கிருபையில் தான் பலன் இருக்குது, கிருபையில் தான் நடத்துகிறார், கிருபையில் தான் இயேசுவை போல மாற்றுகிறார். கிருபை அதிகமாக இருந்துச்சுன்னா சண்டை வராது, கோபம் வராது, எரிச்சல் வராது, புலம்பல் வராது, ஒன்றுமே வராது. கிருபை இருந்துச்சுன்னா மாடு, வெறும மாடு பார்த்து பார்த்தீங்களா, ஏமாத்திட்டினாலும் ஒன்றும் கண்டுக்காமல் போயிட்டே இருக்கும். யார் சொன்னாலும் ஏன்னா சபிச்சா கூட ஒன்றுமே தெரிய போயிட்டே இருக்கும். அது கிருபை, அது ஒன்றுமே அவங்கள டச் பண்ணாது. அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்கள டச் பண்ணாது, ஒன்றும் பண்ணாது, போயிட்டே இருக்கும். கிருபையில் தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் அந்த கிருபையை அளிக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். ஒரு சின்ன ஒரு சண்டை, ஒரு சின்ன, அதாவது ஒருத்தர் கோபமாக பேசிட்டாங்க, ஏதோ பேசிட்டாங்க, உடனே பொறுமை இருக்கிறா, அதில் கிருபையில் வளரலன்னு அர்த்தம், தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கி கர்த்தர்களோடு கூட பேசுகிறார். நான் தாழ்மையாக சொல்கிறேன். ஆகவே ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்கள். உங்களால் என்னால் முடியாது, அவர் நமக்கு தாழ்மை தருவார். அலையிலே சொல்லுவோமா? அதில் எல்லாம் எழுந்திருப்போம், கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவர் தாழ்மையை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் தாழ்மை நம்மிடத்தில் இருக்கதான்னு எதிர்பார்க்கிறார். தாழ்மையில் தான் தேவனுடைய கிருபை மறைந்து கிடக்கிறது. அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை தாழ்த்துகிறாயோ அந்த அளவுக்கு கிருபையை அளித்து கொண்டே இருப்பார். கிருபை மேலே கிருபை, கிருபையின் மேலே கிருபை, கிருபையின் மேலே கிருபையில் வளருவாய். உன் பார்வையில் தாழ்மை இருக்கிறதா? இல்லை பார்வையில் அந்த மேட்டிமையான நிலை இருக்கிறதா? பெருமை இருக்கிறதா? இன்றைக்கு கவனித்து, உன் வார்த்தையில் தாழ்மை இருக்கிறதா? உன் வாழ்க்கையில் இன்றைக்கு பெருமை இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்த்து இன்றைக்கு நம்முடைய காரியத்தை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடும். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பெருமைப்பட்டீங்கன்னா, பெருமை பிசாசிடத்திலிருந்து வருகிறது, தாழ்மை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆகவே பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் எதிராளியான பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவனை எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். தாழ்மைப்பட 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 இயேசுவும் கூடவே நிற்பார், இயேசுவும் கூடவே வருவார். திறக்கப்படாத கதவுகளை திறந்து கொடுப்பார், வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குவார். உன்னை ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சமாதானத்தினால ஆண்டவருடைய மகிமை பெரிதாக இருக்கும். ஆகவே ஆண்டவனை நடத்தி கொண்டே இருப்பார். உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவார், உன்னை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். நீ அநேக சீஷர்களை உருவாக்குவாய். நீ சந்திக்கிற மக்கள்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. நீ பேசுகிற மக்கள்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. நீ சொல்லுகிற உபதேசம் அவர்களை சீர்படுத்தும். நீ சொல்லுகிற வார்த்தை அவங்க இருதயத்தை கட்டி எழுப்பும். நீ சொல்லுகிற ஆலோசனை அவங்க ஜீவியத்தையே மாற்றிவிடும். கர்த்தருனை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஒரு ஆவிக்குரிய நிலையில் ஆசீர்வாதமாய் மாறும். கிருபை நிறைந்த வரங்கள் வெளிப்படும். இதே சபையில் நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். இதே சபையில்
வரங்கு பெற்ற மனிதனாய் எழுவுவாய். நீ பிரசங்கிக்கிற ஆளாய் மாறுவாய். நல்ல ஆராதனையின் அபிஷேகத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். நல்ல போதிக்கிற வரங்களை கர்த்தர் உனக்கு தருவார். கிருபையின் வரங்களை தருவார். மேலான வரங்களை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் உன்னை நடத்துவார். நீ கையை வச்சா பேய் போகும், நீ கையை வச்சா நோய் போகும், நீ பேசின அற்புதம் நடக்கும். கிருபையின் வரங்கள் உன் மூலமாய் செயல்படும். ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து கிரியை செய்வார். அந்த முள்ளை பற்றி நீ கவலைப்படவே மாட்ட. பலவீனங்களை குறித்து கவலைப்பட மாட்ட. சோர்வுகளை குறித்து கவலைப்பட மாட்ட. வலியை குறித்து கவலைப்பட மாட்ட. என் வழியில் மத்தியில் பவுல் சொல்கிறார், நான் நெருக்கங்களையும் துன்பங்களையும் அதன் மேல் நான் பிரியப்படுகிறேன். ஏனென்றால் என் பலவீனத்தில் அவர் பலனாக இருக்கிறார். நான் பிரியப்படுறேன்னு சொல்கிறாரு. துன்பங்களை நான் பிரியப்படுறேன், அவமானங்கள் மேலே நான் பிரியப்படுறேன், நெருக்கத்தில் நான் பிரியப்படுறேன். ஏன்னா அங்கே தான் கிருபையுள்ள தேவனை பார்க்கிறேன், அங்கே தான் கிருபையை பார்க்கிறேன். என்னை பலனடைய செய்கிற ஆண்டவரை பார்க்கிறேன், என்னை நடத்துகிற கர்த்தரை பார்க்கிறேன், என்னை சூழ்ந்திருக்கிற கர்த்தரை பார்க்கிறேன். எனக்கு வழி இல்லாத இடத்துல வழியை திறக்கிற கர்த்தரை நான் பார்க்கிறேன். எனக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவரை பார்க்கிறேன். என் கச்சத்துக்கு போட்டு அவன் குணமடைகிறான், நான் கையை வச்சவன் சுகமாகிறான். ஆண்டவருடைய நான் முள்ளான பலவீனமான ஆள், ஆனா இயேசு என்னை நடத்துகிறான்னு சொல்றாரு. அதெல்லாம் சொல்றேன், நல்ல போராட்டத்தை நான் போராடி முடிச்சேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. இந்த கிருபையில் வளர நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். பலவீனங்களை பார்க்காதீங்க. உனக்குள்ளே இயேசு இருக்கிறார், இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். ஆகவே அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுது. அநேக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆகவே கீழ்ப்படிந்து நடங்க. கீழ்ப்படிதல தாழ்மை இருக்கிறது. கீழ்ப்படிந்து நடங்க. ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதம். இத்தனை பேருக்கு ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் கர்த்தனோடு பேசி, நானும் கண்ணை மூடிட்டேன். எல்லாம் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இன்றைக்கு என்னை தாழ்த்துக்கிறோம்ப்பா. ஓ ராஃபா லா தாலா ஷப் பாலா தாலா ரீபாலா. நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ரீபாலா கர்த்தங்களோடு கூட பேசியிருப்பாரானால், உணர்த்தியிருப்பாரானால் இன்றைக்கு வெளியில் வாங்க, வெளியில் வாங்க. ஒரா பாலா தாலா ரீபாலா தாலா ராதா ஒரா ஃபா ஷீலா ஃபா ரா தாலா ரீபாலா ஒரா தானா ரீபாலா. நீங்கள் அறிக்கை செய்யும் போதே ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே இறங்குது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் திரும்பும் போது ஆண்டவருடைய வல்லமை உன் மேலே இறங்குது. ஏன்னா உனக்குள்ள இருக்க ஆவியானவர் இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் சித்தமான இந்த நேரத்தில் உங்கள் வியாதி குணமடைய நான் சொல்கிறேன். உங்கள் பலவீனம் மாறும் என்று சொல்கிறேன். ஆண்டவர் உங்களை நடத்துவார். சமாதானம்லாம் வந்து சமாதானத்தோடு போவீங்க. ஒரு தெளிவோடு கூட இருப்பீங்க. உங்கள் வீட்டை நீங்கள் சரியாய் கட்டுவீங்க. நீங்கள் குடும்பத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. உங்கள் வேலையில் நீங்கள் இன்னும் உயர போகிறீங்க. இன்னும் உயர்ந்த நிலைக்கு கர்த்தங்களை கொண்டு வர போகிறார். இன்னும் ஆசீர்வாதமான இடத்துல கர்த்தங்களை உயர்த்த போகிறார். ஓரா ஃபாலா தாலா ரீபாலா ஓரா தாலா ஷபாலா தாலா ஓரா தாலா ரீபாலா தாலா ஓரா தாலா ரீபாலா தாலா துராபா. அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவங்கள விட்டு ஓடி போவான். பெருமைன்ற பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. மனமேட்டிமையா இருக்காதீங்க. ஓரா ஃபாலா தாலா ரீபாலா தாலா ஓராலா சந்தரா தாலா ஓராதானா ரீமாலா காபாலா. ஆண்டவருடைய கரம் இறங்குறதை நான் ஆவியில் உணர்றேன். ஆண்டவருடைய பிரசனத்தை நான் உணர்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். மனவாட்டியே, உண்மையில தேவனுடைய ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. ஆவியானவருடைய தொடுகிறார். உன் குணத்தை, உன்னுடைய இருதயத்தை குணமாக்குகிறார். உன் சிந்தனையை கர்த்தர் குணமாக்குகிறார். உன் மனநிலைமை மாற்றுகிறார். உன் இருதயத்துக்கு காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார். அநேக கேள்வியோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கிற உன் கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவனை ஆற்றுகிறார். உர்ரா ஃபாலா தாரா ஷாதாலா ராதாலா உர்ரா ஃபாலா தாலா ரீபாலா தாலா உர்ரா தாலா ரீமாலா அம்தரா துரபலா ரீபாலா ஷலே வே யாக்கமாலா தீஹில் ஹம்தி ஏரியாலா ஊரபலா அம்தரா அலி ஆத்ரா அனியா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே இந்த கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி, ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். இந்த ஆண்களை பார்க்குற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடும் உடைய கரம் இருப்பதாக. எங்கள் பலவீனங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டி ஆண்டவரே உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்தி வாழ, கிருபையிலே நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை தாரும். மனவாட்டி சபையை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வாரங்களையும் உருவாதி அவன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி அவன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்கிறார். கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.
எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பக்கத்தில் பார்த்து வாழ்த்து சொல்லுங்கள். ஒரு 5 பேராவது பார்த்து நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.